Hello everyone, welcome to my channel 100% Concept Clear. ஸோ நம்ம வந்து பட்ஜெட்டிங் அண்ட் பட்ஜெட்ரி கண்ட்ரோல் சாப்டர் தான் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் வந்து இது வரைக்கும் நம்ம இன்ட்ரடக்ஷன் வீடியோ, தென் சேல்ஸ் பட்ஜெட், தென் ப்ரொடக்ஷன் பட்ஜெட், ஸோ இந்த 3 வீடியோஸ் வந்து நம்ம மேக் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் கொடுத்துருப்பேன், ஸோ அதில் செக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இந்த வீடியோவில் வந்து மெட்டீரியல் பட்ஜெட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அப்படின்னா என்ன அப்படின்றது தியரட்டிக்கலாக பார்த்துலாம், அதுக்கப்புறமா ஒரு சம் வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள். So this budget is prepared in coordination with production budget. ஸோ அதாவது ஃபஸ்ட் நம்ம சேல்ஸ் பட்ஜெட் வந்து கிரியேட் பண்ணோம், அதுக்கு அடுத்தது ப்ரொடக்ஷன் பட்ஜெட் வந்து கிரியேட் பண்ணோம். பிகாஸ் சேல்ஸில் நம்ம எவ்வளோ சேல் பண்ணுறோம் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரொடக்ஷன் நம்ம பண்ணுவோம். நெக்ஸ்ட் இப்போ ப்ரொடக்ஷன் பட்ஜெட் பேஸ் பண்ணி தான் இந்த மெட்டீரியல் பட்ஜெட் வந்து நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஏன்னா நம்ம ப்ரொடக்ஷன் எவ்வளோ பண்ணுறோம் அப்படின்றது தெரிஞ்சாதான் அப்போ அந்த ப்ரொடக்ஷனுக்கு எவ்வளோ மெட்டீரியல் வேணும் அப்படின்றதுக்கான பட்ஜெட் வந்து நம்ம கிரியேட் பண்ண முடியும். ஸோ அதனால் இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் பட்ஜெட்டை கோஆர்டினேட் பண்ண தான் இந்த மெட்டீரியல் பட்ஜெட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் மெட்டீரியல் பட்ஜெட் இஸ் யூஸ்ஃபுல் இன் அச்சீவிங் கண்டினியூஸ் uninterrupted production as the non-availability of material at the right time can affect the production. அதாவது மெட்டீரியல் பட்ஜெட் வந்து நம்ம கிரியேட் பண்ணுறதுனால நம்மளோட ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாகவும் அண்ட் அன்இன்டரப்டடாகவும் இருக்கும். ஏன்னா மெட்டீரியல்ஸ் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகாமல் நம்மளுக்கு எவ்வளோ தேவையான மெட்டீரியல்ஸ் வேணுமோ அது எல்லாமே நமக்கு வந்து ஸ்டாக்ல இருக்கும். பிகாஸ் நம்ம முன்னாடியே வந்து மெட்டீரியல் பட்ஜெட் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறதுனால. நெக்ஸ்ட் இந்த மெட்டீரியல் பட்ஜெட்டில் வந்து 2 விஷயம் நம்ம பார்க்கலாம். ஒன்று வந்து மெட்டீரியல் கன்சப்ஷன் பட்ஜெட். ஸோ இது வந்து ப்ரிப்பேர்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் பட்ஜெட். ஸோ இதுதான் மெட்டீரியல் எவ்வளோ கன்சியூம் ஆகுது அப்படின்றது வந்து ப்ரொடக்ஷன் பட்ஜெட்டை பேஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் மெட்டீரியல் பர்ச்சேஸ் பட்ஜெட். இது வந்து ப்ரிப்பேர்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் மெட்டீரியல் கன்சப்ஷன் பட்ஜெட். ஸோ அகெயின் நம்ம எவ்வளோ கன்சியூம் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி தான் அகெயின் நம்ம வந்து அந்த மெட்டீரியல்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே வந்து ஒன்று இன்டர்லிங்க்டு. ஸோ இதுதான் மெட்டீரியல் பட்ஜெட். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு சம் வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மெட்டீரியல் கன்சப்ஷன் பட்ஜெட் பற்றி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம மெட்டீரியல் பர்ச்சேஸ் பட்ஜெட்டில் வந்து ஒரு சம் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து கொஸ்டின் பாருங்கள். ஸோ இது வந்து மெட்டீரியல் கன்சம்ஷன் பட்ஜெட். ஸோ அதாவது நம்ம மெட்டீரியல் எவ்வளோ யூஸ் பண்ணுறோம் ப்ரொடக்ஷனில் அப்படின்றதுக்கான பட்ஜெட். ஸோ கம்பெனி ப்ரொடியூசர்ஸ் 2 ப்ராடக்ட் R and S. ஸோ ப்ரொடக்ஷன் பட்ஜெட் பேஸ் பண்ணி தான் இந்த மெட்டீரியல் கன்சப்ஷன் பட்ஜெட் வந்து நம்ம கிரியேட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் த ஃபாலோயிங் ஆர் த மெட்டீரியல் கன்சியூம்டு ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் 100 units ஆஃப் அவுட்புட். ஸோ நம்மளுக்கு வந்து 100 units ஆஃப் அவுட்புட் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்னென்ன மெட்டீரியல் வேணும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் R அண்ட் ப்ராடக்ட் S இருக்கு. மெட்டீரியல் வந்து வரைக்கும் 5 மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. தென் ப்ராடக்ட் ஆரோட குவான்டிட்டி அதாவது டன்னுக்கு கொடுத்துருக்காங்க. தென் அதே மாதிரியே தான் ப்ராடக்ட் எஸ்ஸுக்கும் குவான்டிட்டி பர் டன் அண்ட் ருபீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டியூரிங் த குவார்டர் எண்டட் ஆன் 31st March 1999 500 tons of R and 400 tons of S were planned to be produced. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு இந்த குவார்டர் எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா R வந்து 500 டன்னும் எஸ் வந்து 400 டன்னும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்றத டிசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா இப்போ எவ்வளோ மெட்டீரியல் ஆகும் அப்படின்றது தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு ப்ரிப்பேர் a material consumption budget showing the total cost of material budget to be consumed for the quarter. ஸோ அதுதான் நம்ம வந்து இந்த ஒரு குவார்ட்டருக்கு இத்தனை டன்ஸ் ஆஃப் ஆர் அண்ட் 400 tons ஆஃப் எஸ் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம். அப்போ அதுக்கு எவ்வளோ மெட்டீரியல்ஸ் வந்து நமக்கு தேவைப்படும் அப்படின்றத இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். நெக்ஸ்ட் இப்போ சொல்யூஷன் பாருங்கள். ஸோ சொல்யூஷன் இதுக்கு வந்து நம்ம வந்து மெட்டீரியல் பட்ஜெட், ஆனால் இது வந்து கன்சப்ஷன் பட்ஜெட். ஸோ அது வந்து ப்ராக்கெட்டில் போட்டுக்கோங்க. ஸோ ஃபார் த குவார்ட்டர் எண்டிங் 31 March 1999 அதுவும் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் மெட்டீரியல்ஸ் வந்து நம்மளுக்கு வரைக்கும் இருக்குது. ஸோ அது வந்து லைனாக எழுதியிருக்கும் வரைக்கும். தென் ப்ரைஸ் பர் டன். ஸோ உங்களுக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பர் டன்னுக்கு தான் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு டன்னுக்கு 10 ரூபா. ஒரு ப்ராடக்ட் ப்ராடக்ட் வந்து ஒரு டன்னுக்கு 10 ரூபா, பி ப்ராடக்ட் வந்து ஒரு டன்னுக்கு 5 ரூபா அப்படின்ற மாதிரி. ஸோ அது அப்படியே லைனாக எடுத்து நம்ம வந்து எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ப்ராடக்ட் ஆர் அண்ட் ப்ராடக்ட் எஸ். ப்ராடக்ட் ஆரில் வந்து குவான்டிட்டி அண்ட் வேல்யூ, அதாவது குவான்டிட்டி வந்து டன்ஸ் அண்ட் வேல்யூ வந்து ருபீஸில். தென் ப்ராடக்ட் எஸ்லேயுமே குவான்டிட்டி வந்து டன்னில் அண்ட் வேல்யூ வந்து ருபீஸில். தென் ஃபைனலாக டோட்டல் காலமில் வந்து இது ரெண்டுமே நம்ம வந்து ஆட் பண்ணி ஃபைனலாக காட்டுறது. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த வேல்யூஸ்லாம் எப்படி வந்தது அப்படின்றத இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ குவான்டிட்டிஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே என்ன அப்படின்னா ப்ராடக்ட் ஆர் வந்து உங்களுக்கு எத்தனை டன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க இந்த குவார்ட்டரில் ஆர் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 500 tons வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. ஆனால் நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா 110க்கான இன்ஃபர்மேஷன் தான் இவங்க வந்து ப்ராடக்ட் ஆர் அண்ட் ப்ராடக்ட் எஸ் ரெண்டுத்துக்குமே கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே கொடுத்துருக்க இந்த குவான்டிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 100 tonsோட குவான்டிட்டி.
இப்போ ஆர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த குவார்ட்டரில் வந்து 500 டன்ஸ் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அப்போ 100 டன்னுக்கு 20 அப்படின்னா 500 டன்னுக்கு எவ்வளோ அப்படின்றது தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அது ஒன்றும் இல்லை, அது சின்ன ஒரு கேல்குலேஷன் தான். இப்போ 100 டன்ஸுக்கு வேல்யூ இருக்குது. ஸோ அப்போ 100 இன்டூ 5 வந்து 500. அப்போ இங்கே இருக்கிற வேல்யூ எல்லாத்தையுமே நம்ம இன்டூ 5 பண்ணும்போது நம்மளுக்கு 500 டன்ஸோட குவான்டிட்டி வந்து கிடச்சிரும். அதாவது 100 டன்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு தேவை வந்து 500 டன்ஸ். இங்கே 100 வந்து நம்ம இன்டூ 5 பண்ணும்போது 500 வரும். அதனால இங்கே இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம வந்து இன்டூ 5 பண்ணிக்கிறோம். அப்போ நம்மளுக்கு வந்து 500ஓட டன்ஸ்க்கு எவ்வளோ அப்படின்றது வந்து தெரிஞ்சிடும். இது இன்னும் உங்களுக்கு டீட்டெயில்டாக பார்க்கணும் அப்படின்னா இதோ இங்கே பாருங்கள். ஸோ இந்த 100 வந்து 5 டைம்ஸ் நம்ம ஆட் பண்ணும்போது 500 வருது. இப்போ ஒரு 100க்கு வந்து 20 டன் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம அந்த ஒவ்வொன்றுத்துக்குமே 20 20 20 20ன்னு 5 டைம்ஸ் போடும்போது நம்மளுக்கு வந்து 100 வந்து கிடைக்குது. ஸோ அதுக்கு சிம்பிளாக நம்ம இப்படி போடாமல் 20 இன்டூ 5 அப்படின்றது பண்ணும்போதே நம்மளுக்கு 100 கிடைக்குது. ஸோ அதுதான் வந்து நம்ம வந்து அந்த மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம பண்ணிக்கணும். ஸோ ப்ராடக்ட் ஆருக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஏக்கு வந்து 20 இன்டூ 5 வந்து 100. நெக்ஸ்ட் பிக்கு வந்து 30 இன்டூ 5 வந்து 150. நெக்ஸ்ட் சிக்கு 40 இன்டூ 5 வந்து 200. நெக்ஸ்ட் டியில் வந்து 20 இன்டூ 5 வந்து 100. நெக்ஸ்ட் இக்கு வந்து 5 இருக்கு, அதாவது 100 டன்ஸ்ல 5 இருக்கு. அப்போ 500 டன்ஸுக்கு இன்டூ 5 பண்ணும்போது 25. ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட் ஆருக்கு வந்து நம்ம 500 டன்னுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணும் அப்படின்றது வந்து இங்கே வந்து நோட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வேல்யூ அப்படின்றது ஈஸி தான். இங்கே ஆல்ரெடி நம்ம வந்து ப்ரைஸ் பர் டன்னுக்கு போட்டிருக்கோம். ஸோ ஒரு டன்னுக்கு 10 ரூபா அப்படின்றது. அப்போ இங்கே 100 டன் இருக்குது. அப்போ இன்டூ 100 பண்ணும்போது 1000. அண்ட் அதே மாதிரி தான் இங்கே வந்து ஒரு டன்னுக்கு 5 ரூபா. இங்கே மொத்தமாக 150 டன் இருக்குது. அப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு 150 டன்னுக்கு எவ்வளோ அப்படின்றது வந்து தெரிஞ்சிடும். அந்த மாதிரி வந்து எல்லாத்தையுமே மல்டிப்ளை பண்ணி இங்கே போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் எஸ் பாருங்க. இதுக்கு வந்து நம்ம குவான்டிட்டி வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ ப்ராடக்ட் எஸ்ஸுக்கு எவ்வளோ டன்ஸ் வந்து இந்த குவார்ட்டரில் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றத பாருங்க. ஸோ இந்த குவார்ட்டரில் வந்து நம்ம எஸ் ப்ராடக்ட் வந்து 400 டன்ஸ் வந்து நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஸோ அகெயின் அதே மாதிரி தான் மேலே கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் வந்து 100 டன்னோட இன்ஃபர்மேஷன். இப்போ நம்மளுக்கு வந்து 400 டன்னுக்கான குவான்டிட்டி வந்து வேணும். அப்போ 100 வந்து இன்டூ 4 பண்ணும்போது நம்மளுக்கு 400 டன்ஸ் வருது. அப்போ இந்த எஸ்ல இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம இன்டூ 4 பண்ணும்போது நம்மளுக்கு வந்து 400 டன்ஸுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணும் அப்படின்றது வந்து தெரிஞ்சிடும். ஸோ அதனால இப்போ ஃபர்ஸ்ட் ஏ அப்படின்றது வந்து 40 இருக்கு. ஸோ 40 இன்டூ 4 வந்து 160. நெக்ஸ்ட் பி வந்து எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் இதுக்கு வந்து ஸோ 20 இருக்கு. ஸோ 20 இன்டூ 4 வந்து 80 அண்ட் 30 இருக்கு. தென் 30 இன்டூ 4 வந்து 120. தென் 20 இருக்கு. ஸோ 20 இன்டூ 4 வந்து 80. ஸோ அப்போ வந்து ப்ராடக்ட் எஸ்ஸுக்கு வந்து நம்ம 400 டன்ஸுக்கு வந்து என்னென்ன குவான்டிட்டி வேணும் அப்படின்றது வந்து நம்ம இங்கே வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் இதுக்கான வேல்யூ பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து அதே தான் ரெண்டு ப்ராடக்ட்டுக்கும். ஸோ ப்ரைஸ் வந்து சேம் அதே தான். இங்கே வந்து 160 குவான்டிட்டி இருக்கு, வந்து ஒரு டன்னுக்கு 10 ரூபா. ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு 160 டன்னுக்கு எவ்வளோ அப்படின்றது வந்து தெரிஞ்சிடும். எல்லாத்துக்கும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணி போட்டிருக்கோம். ஸோ ப்ரைஸ் இன்டூ ப்ராடக்ட் எஸ்ஸோட குவான்டிட்டி மல்டிப்ளை பண்ணி ப்ராடக்ட் எஸ்ஸோட வேல்யூ என்ன அப்படின்றது வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். தென் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டோட்டலில் வந்து இந்த குவான்டிட்டிஸ் ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணிக்கிறாங்க. ஸோ 100 + 160, அதாவது டோட்டலில் வந்து நம்ம ஆட் பண்ணி போடுறோம், அவ்வளோதான். ஸோ குவான்டிட்டி ரெண்டுமே ஆட் பண்ணிக்கிறாங்க. தென் அதே மாதிரி வேல்யூவும் இந்த ரெண்டு வேல்யூவையும் வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க. தென் கீழே காலமில் பார்த்தீங்கன்னா இந்த குவான்டிட்டியுமே அப்படியே அவங்க வந்து ஓவராலாக இந்த 5 ப்ராடக்ட்டும் சேர்த்து ப்ராடக்ட் ஆருக்கு வந்து இவ்வளோ குவான்டிட்டி தேவைப்படுது. அண்ட் அதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா வேல்யூ வந்து 1600 வருது. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் எஸ் வந்து மொத்தமாக இந்த 5 மெட்டீரியலும் சேர்த்து ப்ராடக்ட் எஸ் வந்து நம்ம வந்து 440 டன்ஸ் ஆஃப் மெட்டீரியல் வந்து நம்ம கன்சியூம் பண்ணுறோம். அண்ட் அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 8640. இது ரெண்டுத்தையுமே சேர்த்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா டோட்டல் வேல்யூ வந்து 15240. ஸோ இதுதான் வந்து மெட்டீரியல் கன்சப்ஷன் பட்ஜெட். ஸோ இப்போ வந்து இந்த ஒரு பர்டிகுலர் குவார்ட்டருக்கு நம்மளுக்கு 500 டன்ஸ் ஆஃப் ஆர் அண்ட் 400 டன்ஸ் ஆஃப் எஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ மெட்டீரியல்ஸ் வந்து கன்சியூம் ஆகும் அப்படின்றது தான் நான் இப்போ வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இப்போ இப்படி தான் வந்து நம்ம மெட்டீரியல் கன்சப்ஷன் பட்ஜெட் வந்து நம்ம கிரியேட் பண்ணுவோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம மெட்டீரியல் பர்ச்சேஸ் பட்ஜெட் பற்றி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து மெட்டீரியல் பர்ச்சேஸ் பட்ஜெட். ஸோ இந்த மெட்டீரியல் பர்ச்சேஸ் பட்ஜெட் வந்து மெட்டீரியல் கன்சப்ஷன் பட்ஜெட் வந்து பேஸ் பண்ணியிருக்கோம். பிகாஸ் மெட்டீரியல் கன்சப்ஷன் பட்ஜெட்டில் நம்ம எவ்வளோ வந்து மெட்டீரியல்ஸ் வந்து கன்சியூம் பண்ணுவோம் அப்படின்னு பட்ஜெட் பண்ணியிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த மெட்டீரியல்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற பட்ஜெட் வந்து நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஸோ கொஸ்டின் பாருங்கள். மார்டின் லிமிடெட் பிளான்ஸ் டு செல் ஃபார் த இயர் 5000 units of a particular product.
ஸோ அப்போ வந்து அந்த ஒரு பர்டிகுலர் இயருக்கு அவங்களோட சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 50,000 யூனிட்ஸ். தென் வந்து 2 kinds of raw material A and B are required for manufacturing the product. ஸோ raw material வந்து A and B ரெண்டு இருக்கு. Next, each unit of the production requires 2 unit of A and 3 unit of B. So each unit, so ஒரு யூனிட்டை ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா A மெட்டீரியல் வந்து 2 யூனிட்டும் B மெட்டீரியல் வந்து 3 யூனிட்டும் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் த எஸ்டிமேட்டட் ஓப்பனிங் பேலன்ஸ் அட் த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் த நெக்ஸ்ட் இயர் ஆர். ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ ஓப்பனிங் பேலன்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், ஓப்பனிங் பேலன்ஸ் அட் த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் நெக்ஸ்ட் இயர் ஆர். ஸோ நெக்ஸ்ட் இயர் அப்படின்றது நம்ம பண்ண போகிற அந்த இயரை தான் சொல்கிறாங்க. ஸோ அந்த இயர் ஸ்டார்டிங்கில் என்னெல்லாம் நம்மளுக்கு ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்குது அப்படின்னா ஃபினிஷ்டு கூட்ஸ் வந்து 8,000 யூனிட்ஸ் இருக்குது. தென் ரா மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா ஏ வந்து 12,000 யூனிட்ஸ் இருக்குது. தென் பி மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 15,000 யூனிட்ஸ் இருக்குது. தென் அதே மாதிரியே டிசைர்டு க்ளோசிங் பேலன்ஸும் கொடுத்துருக்காங்க அட் த எண்ட் ஆஃப் த நெக்ஸ்ட் இயர். ஸோ இந்த இடத்துல வேர்ட் பார்த்துக்கோங்க. ஸோ இது ஆல்ரெடியே நம்ம வந்து ப்ரொடக்ஷன் பட்ஜெட்லேயே பார்த்துருப்போம். எதனால இந்த க்ளோசிங் பேலன்ஸை டிசைர்டு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு. இது வந்து அகெயின் நான் வந்து சம் சால்வ் பண்ணும்போது இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன். ஸோ இந்த க்ளோசிங் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயருக்கு வந்து ஃபினிஷ்டு ப்ராடக்ட் வந்து 6,000 யூனிட்ஸ் இருக்கணும். தென் ரா மெட்டீரியல் வந்து ஏ ப்ராடக்ட்டில் வந்து 13,000 யூனிட்ஸ் அண்ட் பி ப்ராடக்ட்டில் வந்து 16,000 யூனிட்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ட்ராப் அ ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பட்ஜெட் ஃபார் த நெக்ஸ்ட் இயர். ஸோ இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்க கொஷின். ஸோ இதை வச்சு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு டைரெக்டாக அவங்க வந்து மெட்டீரியல் பர்ச்சேஸ் பட்ஜெட் வந்து கிரியேட் பண்ண சொல்லலை. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ப்ரொடக்ஷன் பட்ஜெட் வந்து கிரியேட் பண்ணோம். அதுக்காக தான் நம்மளுக்கு இந்த ஃபினிஷ்டு ப்ராடக்ட் வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் அண்ட் க்ளோசிங் பேலன்ஸ் அண்ட் அதே மாதிரி இங்கே வந்து ஓவரால் சேல்ஸ் அமௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அகெயின் இதில் வந்து குட்டியாக ஒரு ப்ரொடக்ஷன் பட்ஜெட் வந்து நம்ம கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து மெட்டீரியல் பர்ச்சேஸ் பட்ஜெட் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து அப்போ given information வந்து expected sales, அதாவது budgeted sales அந்த 1 இயருக்கு வந்து 50,000 யூனிட்ஸ் தான் சேல்ஸ் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ 50,000 யூனிட்ஸ். நெக்ஸ்ட் வந்து desired closing stock பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ க்ளோசிங் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஃபினிஷ்டு ப்ராடக்ட் 6,000 யூனிட்ஸ். ஸோ desired closing balance 6,000 யூனிட்ஸ். நெக்ஸ்ட் எஸ்டிமேட்டட் ஓப்பனிங் ஸ்டாக் வந்து 8,000 யூனிட்ஸ். அதுவும் இந்த இடத்துல இருந்து எடுத்திருக்காங்க. எஸ்டிமேட்டட் ஓப்பனிங் ஸ்டாக் வந்து 8,000 யூனிட்ஸ். ஸோ இப்போ இதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். ஸோ பாருங்கள், ஸோ ஒர்க்கிங் நோட் எஸ்டிமேட்டட் ப்ரொடக்ஷன். ஸோ எக்ஸ்பெக்டட் சேல்ஸ் வந்து 50,000. தென் அதில் வந்து டிசைர்டு க்ளோசிங் ஸ்டாக் வந்து 6,000. தென் எஸ்டிமேட்டட் ஓப்பனிங் ஸ்டாக் வந்து 8,000. ஸோ இது ப்ளஸ் டிசைர்டு க்ளோசிங் ஸ்டாக். ஸோ டிசைர்டு க்ளோசிங் ஸ்டாக் வந்து ஆட் ஆகுது. அது எதனால் அப்படின்னா, ஸோ இது ஆல்ரெடி நம்ம வந்து ப்ரொடக்ஷன் பட்ஜெட்டில் பார்த்தது தான். இங்கேயும் அதே தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம், எஸ்டிமேட்டட் ப்ரொடக்ஷன். ஸோ ஜஸ்ட் இதை வந்து அவங்க டேரெக்டாக கொடுக்காம நம்மளை வந்து ஒரு ஒர்க்கிங் நோட் மாதிரி போட்டு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இதுக்கப்புறமா தான் நம்ம வந்து மெட்டீரியல் பர்ச்சேஸ் பட்ஜெட் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது எதனால் ஆட் ஆகுது அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஓவராலாக 5,000 யூனிட்ஸ் வந்து சேல் ஆகும். அது கூட எக்ஸ்ட்ராவாக அவங்க வந்து 6,000 யூனிட்ஸ் வந்து பேக்கப்புக்கு க்ளோசிங் ஸ்டாக்ல இருக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க. அதனால அப்போ அதுக்கும் சேர்த்து தான் நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவோம். அதனால அது ஆட் ஆகுது. நெக்ஸ்ட் இந்த ஓப்பனிங் ஸ்டாக் வந்து 8,000 வந்து மைனஸ் ஆகுது. இது வந்து ஏன்னா ஆல்ரெடி அவங்க கையில் இருக்கிற ப்ராடக்ட். ஸோ ஆல்ரெடி இதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியாச்சு. ஸோ அதனால அதை வந்து மைனஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதை பண்ணும்போது நம்மளுக்கு 48,000 யூனிட்ஸ் வருது. ஸோ அப்போ எஸ்டிமேட்டட் ப்ரொடக்ஷன், ஸோ இப்போ இந்த 1 இயரோட ப்ரொடக்ஷன் வந்து 48 யூனிட்ஸ் இருக்கும் அப்படின்றது வந்து எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இதுக்கப்புறமா தான் நம்ம வந்து மெட்டீரியல் பர்ச்சேஸ் பட்ஜெட் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து மெட்டீரியல் பர்ச்சேஸ் பட்ஜெட். ஸோ மேலே போட்டுக்கோங்க மெட்டீரியல் பர்ச்சேஸ் பட்ஜெட். தென் இது வந்து நம்ம குவான்டிட்டியில் கண்டுபிடிக்கிறோம் அது அப்படின்றதுனால குவான்டிடேட்டிவ். தென் நம்மளுக்கு வந்து இதில் ஃபிஸ்கல் இயர் எண்ட் வந்து ப்ராப்பராக கொடுக்கல, அதனால நம்ம அதை வந்து மென்ஷன் பண்ணலை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க இந்த மெட்டீரியல் பர்ச்சேஸ் பட்ஜெட் வந்து ப்ரொடக்ஷன் பட்ஜெட் வந்து பேஸ் பண்ண மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அதனால தான் எஸ்டிமேட் மெட்டீரியல்ஸ் ரிக்வயர்ட் ஃபார் ப்ரொடக்ஷன். ஸோ எவ்வளோ மெட்டீரியல் ப்ரொடக்ஷனுக்கு வேணும் அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இதில் வந்து நம்மளுக்கு காட்டியிருக்காங்க. ஸோ நம்ம இந்த மாதிரியுமே க்ரியேட் பண்ணலாம். ஆர் கம்பெனிஸில் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல மெட்டீரியல் கன்சம்ஷன் பட்ஜெட் வச்சு கூட நம்ம இந்த மாதிரி மெட்டீரியல் பர்ச்சேஸ் பட்ஜெட் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ஒவ்வொரு கம்பெனிஸ் அண்ட் அந்த ஒரு பிஸ்னஸை பொறுத்து. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் பட்ஜெட் வச்சு அதை பேஸ் பண்ணி மெட்டீரியல் பர்ச்சேஸ் பட்ஜெட் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவுமே நம்ம ஆல்ரெடி ப்ரொடக்ஷன் பட்ஜெட்டில் பார்த்தா அதே கான்செப்ட் தான். மெட்டீரியல் எவ்வளோ வேணும், மெட்டீரியல் ரிக்வயர்ட் ஃபார் ப்ரொடக்ஷன் அது ஃபஸ்ட்டு பார்த்துக்கிறாங்க. ஸோ மெட்டீரியல் ஏ அட் 2 யூனிட்ஸ் ஃபார் 48,000 ஃபினிஷ்டு யூனிட்ஸ். இந்த 48,000 எங்கேருந்து வந்தது அப்படின்னா நம்ம இப்போ கண்டுபிடிச்சது தான். ஸோ எஸ்டிமேட்டட் ப்ரொடக்ஷன் வந்து 48,000 அது வந்து கன்ஃபார்மாக அது நம்மளுக்கு தெரியும். அண்ட் நம்மளுக்கு வந்து 2 மெட்டீரியல் இருக்குது, ஏ அண்ட் பி மெட்டீரியல்.
ஏ மெட்டீரியல் பார்த்தீங்க அப்படின்னா அது இந்த இடத்துல போட்டிருப்பாங்க. Each unit of a production requires 2 unit of A and 3 unit of B. அப்போ ஒரு யூனிட்டை நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு A வந்து 2 யூனிட்டும் B வந்து 3 யூனிட்டும் தேவைப்படுது. ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. A வந்து 2 யூனிட் அண்ட் B வந்து 3 யூனிட். ஸோ ஓவராலாக நம்மளோட எஸ்டிமேட்டட் ப்ரொடக்ஷன் வந்து 48,000 யூனிட்ஸ். அந்த 48,000 யூனிட்ஸ் மெட்டீரியல் ஏக்கு வந்து ஒரு யூனிட்டுக்கு வந்து ஒரு யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு 2 யூனிட் வேணும்ல, அதனால அது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணி 96,000 போட்டுக்கிறாங்க. தென் மெட்டீரியல் பி பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் பி அட் 3 யூனிட் ஃபார் 48,000 யூனிட்ஸ். அதாவது 48,000 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு பி யூனிட் வந்து ஒரு யூனிட்டுக்கு 3 யூனிட் வேணும் அப்படின்றதுனால, ஸோ அப்போ ஒரு யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு 3 யூனிட் வேணும். அப்போ 48,000 ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ வேணும் அப்படின்றத இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு இங்கே கிடைக்குது. ஸோ அப்போ இப்போ ரெண்டு ப்ராடக்ட் மெட்டீரியல் ஏ அண்ட் மெட்டீரியல் பி ரெண்டுமே நம்மளுக்கு வந்து மெட்டீரியல் ரிக்வயர்ட் ஃபார் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா மெட்டீரியல் ஏ வந்து 96,000 அண்ட் மெட்டீரியல் பி வந்து 1,44,000. ஸோ அப்போ இப்போ நம்ம மெட்டீரியல் ரிக்வயர்ட் ஃபார் ப்ரொடக்ஷன் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்மளுக்கு ஓவராலாக எவ்வளோ மெட்டீரியல் வேணும் அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரியும். இதுக்கப்புறமா நம்மளுக்கு க்ளோசிங் பேலன்ஸில் நம்ம எவ்வளோ வேணும்னு எதிர்பார்க்குறோம் அண்ட் ஆல்ரெடி நம்ம கையில் எவ்வளோ இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்த்ததுக்கு அப்புறமா ஃபைனலாக நம்மளுக்கு அப்போ வந்து எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து தெரிஞ்சிடும். ஸோ அப்போ இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு க்ளோசிங் பேலன்ஸ். ஸோ இது அதே கான்செப்ட் தான், நம்ம ப்ரொடக்ஷன் பட்ஜெட்டில் பார்த்து அதே கான்செப்ட் தான். ஸோ டிசைட் க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் மெட்டீரியல் அட் த எண்ட் ஆஃப் த பட்ஜெட்டட் பீரியட். ஸோ இந்த அமௌண்ட் வந்து நமக்கு கொஷினில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே பாருங்கள். ஸோ க்ளோசிங் பேலன்ஸ் ரா மெட்டீரியல் ஏ வந்து 13,000 யூனிட்ஸ் அண்ட் ரா மெட்டீரியல் பி வந்து 16,000 யூனிட்ஸ். ஸோ 13 and 16. ஸோ இது வந்து ஆட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த க்ளோசிங் பேலன்ஸ், ஸோ அந்த இயர் எண்டில் ப்ரொடக்ஷன் எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அவனுக்கு பேக்கப்புக்கு க்ளோசிங் பேலன்ஸில் வந்து இந்த ஸ்டாக்ஸ் வந்து மெட்டீரியல் ஏ வந்து ஒரு 13,000 மெட்டீரியல் பி வந்து 16,000 இருக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க. அப்போ அதையும் சேர்த்து தான் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ அதனால அது வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஸோ அது ரெண்டும் ஆட் பண்ணி நம்ம இந்த இடத்துல வந்து நோட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து லெஸ் ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் மெட்டீரியல் அட் த பிகினிங் ஆஃப் த பட்ஜெட்டட் பீரியட். ஸோ இது எவ்வளோ அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு ஓப்பனிங் பேலன்ஸ். ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து நம்மளுக்கு மேலே கொடுத்துருந்தாங்க. ஓப்பனிங் பேலன்ஸ் ஸோ அதில் வந்து ரா மெட்டீரியல் ஏ வந்து 12,000 அண்ட் ரா மெட்டீரியல் பி வந்து 15,000. ஸோ ஏ வந்து 12,000 அண்ட் பி வந்து 15,000. ஸோ இது வந்து நம்ம மைனஸ் பண்ணிக்கிறோம். ஏன்னா அந்த இயரோட ஸ்டார்டிங்கில் ஆல்ரெடி நம்ம கையில் இவ்வளோ யூனிட்ஸ் வந்து கையில் இருக்குது. அப்போ அதை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ண வேணாம். அதனால அது வந்து நம்ம மைனஸ் பண்ணிக்கிறோம். ஸோ நம்மளுக்கு ஓவராலாக 96,000 யூனிட்ஸ் வந்து நமக்கு ப்ரொடக்ஷனில் தேவைப்படுது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்கோம் மெட்டீரியல் ஏக்கு. அண்ட் மெட்டீரியல் பிக்கு வந்து 1,44,000 யூனிட்ஸ் வந்து நம்மளுக்கு தேவைப்படுது ப்ரொடக்ஷனில் அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் அதில் நம்மளுக்கு பேக்கப்புக்கு க்ளோசிங் ஸ்டாக் அந்த ப்ரொடக்ஷன் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமும் என் கையில் வந்து மெட்டீரியல் ஏ வந்து ஒரு 13,000 மெட்டீரியல் பியில் வந்து ஒரு 16,000 இருக்கணும் அப்படின்றத எதிர்பார்க்குறோம். ஸோ அதுதான் வந்து க்ளோசிங் பேலன்ஸ். அதனால அதையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோம். பிகாஸ் அதுக்கும் சேர்த்து பர்ச்சேஸ் பண்ணாதான் அது வந்து நம்மளுக்கு ஃபைனலாக நம்ம கையில் இருக்கும். அதனால அதையும் சேர்த்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ அப்படி ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஒரு வேல்யூ கிடைக்குது. அண்ட் ஆல்ரெடி இதில் ஏற்கனவே நம்ம கையில் ஏதாவது கூட்ஸ் இருக்குதா அப்படின்றத பார்க்குறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது அதுதான் நம்மளுக்கு வந்து ஓப்பனிங் பேலன்ஸில் இருக்கும். ஸோ ஆல்ரெடியே அந்த இயரோட ஸ்டார்டிங்கில் நம்மளுக்கு மெட்டீரியல் ஏ வந்து ஒரு 12,000 மெட்டீரியல் பி வந்து ஒரு 15,000 ஆல்ரெடி கையில் இருக்குது. அப்போ அதை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ண வேணாம். அதனால அதை வந்து நம்ம மைனஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ இப்படி மைனஸ் பண்ணி பார்க்கும்போது ஃபைனலாக நம்ம மெட்டீரியல் ஏ வந்து 97,000 மெட்டீரியல் பி வந்து 1,45,000 பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து நமக்கு தெரியுது. ஸோ மெட்டீரியல் டு பி பர்ச்சேஸ்டு டியூரிங் த பட்ஜெட்டட் பீரியட் அப்படின்றது இதுதான். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து இது ப்ரொடக்ஷன் பட்ஜெட்டில் பார்த்த கான்செப்ட் தான். ஆனால் ப்ரொடக்ஷன் பட்ஜெட்டில் வந்து நம்ம வந்து ப்ரொடக்ஷன் பற்றி பேசணும். ஸோ அந்த இடத்துல ஃபினிஷ்டு கூட்ஸ் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்றத பற்றி பேசணும். இந்த இடத்துல மெட்டீரியல் எவ்வளோ இருக்கணும், ஆல்ரெடி எவ்வளோ மெட்டீரியல் வேணும் அண்ட் ஆல்ரெடி எவ்வளோ வந்து கையில் இருக்குது அண்ட் ஃபைனலாக எவ்வளோ வந்து கையில் இருக்கணும் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து மெட்டீரியல் வச்சு நம்ம வந்து போட்டிருக்கோம். ஸோ இப்படி தான் நம்ம வந்து மெட்டீரியல் கன்சப்ஷன் பட்ஜெட் அண்ட் மெட்டீரியல் பர்ச்சேஸ் பட்ஜெட் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இன்னொரு பட்ஜெட் பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் அதை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களும் கான்செப்ட் ஈஸியாக புரிஞ்சுக்க ஹெல்ப் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறைய ரிலேட்டட் டாபிக்ஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.